நாம் இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்காக வரல. எதுக்கு? நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமேன் சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில 1000 வரலாம் பிரதர், 1000 வரலாம். ஆனா உங்க வாழ்க்கையில திருப்தி எதுல உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க இயேசு உங்க கூட இருக்கிறதுல மட்டும்தான். எந்த இடத்துலையும் இதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு யார் முக்கியம்னா எனக்கு இயேசு முக்கியம். சொல்லுங்க பார்க்கல ஒரு 5 டைம் கையை உயர்த்து. எனக்கு இயேசு முக்கியம், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு தேவை, எனக்கு இயேசு போதும். வாலிப தம்பி அம்மாவை தூக்கி விசிறடிச்சது மாதிரி இயேசுவை தூக்கி நீ விசிறடிச்சிருக்கலாம். இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு உன் வாயில நீ சொல்லி இருக்கலாம். உன் மனசுக்குள்ள இந்த இயேசுவை தேடி தேடி என்ன கண்டேன், இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனா உண்மையிலே இயேசு இல்லாத வாழ்க்கையை உன்னால வாழவே முடியாது. இயேசு மட்டும் உனக்குள்ள இருந்து வெளியே போயிட்டாருன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அசுத்தமும் உன்னை தேடி வர்றதுக்கு ரெடியா இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, இந்த சவுல் நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா என்னைக்கு இயேசு இவனை விட்டு அந்த தேவனுடைய ஆவியானவர் போனாரோ நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா இவனுக்குள்ள வந்துச்சுங்க. எல்லாமே சேர்ந்துச்சு. கீழ்ப்படியாம வந்துச்சு, கோபம் வந்துருச்சு, மற்றவங்க மேல எரிச்சல் வந்துருச்சு, கசப்பு வந்துருச்சு, கொலை பண்ணணுன்ற வெறித்தனம் வந்துருச்சு. தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு மனுஷனுக்காக கத்தியை தூக்கிட்டு அலைஞ்சான் பாருங்க. இயேசு அவனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. மீகாலை கூப்பிச்சு தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு திருமணம் பண்ணி வச்சு அந்த பையனை தாவீதை கொன்னு என் பிள்ளைய அனாதை ஆக்குறது தப்புன்னு தெரியல பாருங்களேன். தன்னுடைய மகன் யோனத்தான் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய பையன், ரொம்ப பராக்கிரமசாலி. அவனுக்கு பிற்பாடு யோனத்தான் தான் கண்டிப்பா ராஜ்யபாரத்தில் வரணும். அவனுடைய ஆயுததாரியும் அவனும் 2 பேரும் போய் எதிரியினுடைய பாளையத்தில் அவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்தாங்க. ஆனா தன்னுடைய பையனை பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டுறது மாதிரி திட்டி, நீ அந்த பேலியாளின் பையனுக்கு மேல நீ நேசம் வச்சதால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையே நெருங்க விடாத தன்னுடைய பிள்ளையை கொலை பண்றதுக்கு அஞ்சல் அவங்க அப்பா. இத்தனை குணமும் எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இயேசு அவனை விட்டு போனதுக்கு பிற்பாடு, பிரசன்னம் போனதுக்கு பிற்பாடு வந்துருச்சு. அதனால ஆண்டவர் நம்மை விட்டு போனால் உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மகிட்ட சேரும். ஆனா யாரோ ஒருத்தருக்கு பேசுறாரு. நோ காம்ப்ரமைஸ். இதுல மட்டும் நான் கண்டிப்பா விட்டு தர மாட்டேன். எனக்கு யாரு முக்கியம்னு கேட்டா நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லணும். தீர்மானம் எடுக்கிறீங்களா? இயேசு இல்லாம கோடி கொடுத்தாலும் எனக்கு அது தேவை. இயேசு இல்லாத வர்ற நரகமா இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. இயேசு என் கூட இருக்கிறார்னா நரகமும் எனக்கு பரலோகம்தான். அது நரகத்தை நான் அனுபவிச்சாலும் வலி எனக்கு இருந்தாலும் இயேசு இருப்பாரானால் அதுதான் எனக்கு பரலோகம். எனக்கு இயேசு தான் வேணும். சோ நீங்க செய்து கொண்டிருக்கிற தவறிலே நீங்க மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கு ஏற்படுகிற ஃபர்ஸ்ட் ஆபத்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் சைலண்டா போயிடுவார். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் பிசாசு உங்களை விட்டு போகிறதுக்கும் இயேசு உங்களை விட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். பிசாசு உங்களை விட்டு போகும்போது அலக்கழிக்காமல் உங்களை விட்டு போக மாட்டான். உங்களை கூப்பாடு போட வச்சு, உங்களை ஸ்டெயின் பண்ண வச்சு, கத்தி, அதுக்கப்புறம் தான் பிசாசு வெளியே போகும். ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்களை விட்டு போகும்போது எப்படி போவாருன்னா ரொம்ப அமைதியாக, எதையுமே சொல்லாமல். எனக்கு என்ன அப்படின்னா, சர்ச்சில் ஒரு 1000 பேர் வந்தாலும் எத்தனை பேரோட இயேசு இருக்கிறார்ன்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேரோட இயேசு இருக்கிறார்? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத வெறும் பணத்தை வச்செல்லாம் நீங்க நம்ம கணக்கு போட்ட முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இயேசு என் கூட இருக்காருன்னு சொல்லிட முடியாது. நான் எனக்கு நிறைய சொத்து கிடைச்சிருச்சு, எனக்கு இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியாது. எனக்கு பதவி உயர்வு கிடைக்குது, என் கூட இயேசு இருக்காருன்னு சொல்ல முடியாது. உலகத்துல இருக்கிற பணக்காரங்க நிறைய பேர்ட்ட இயேசு இல்ல. உலகத்துல இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்கள்ட்ட இயேசு இல்ல. உலகத்துல இருக்கிற பெரிய படிப்பாளர் இடத்துல இயேசு இல்ல. இயேசு இருக்கிறதற்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தமே
அது இயேசு இல்லாதவனுக்கும் கிடைக்கும். ஆனா இயேசு என் கூட இருக்கிறார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு தப்பு நடக்கும்போது, ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது என் மனசுக்குள்ள இதை செய்யாத, இது உனக்கு நல்லதில்லை, இது உனக்கு வேண்டாம், இதை நீ மன்னிச்சிரு, இதை நீ விட்டுரு, இது உனக்கு அவசியம் இல்லாதது, நீ எப்படி இதை செய்வேன்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார் பாருங்களேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் அவர்தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். என்ன திட்டுங்க, என்ன கரெக்ட் பண்ணுங்க, என்ன வழி நடத்துங்க, எனக்கு நீங்க வேணுமாண்டவரே, கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், வேணும். ஏசப்பா, ஏசப்பா, நானும் வருகிறேன், கலிலேய கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீ கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. ஏசப்பா, நானும் வருகிறேன், கலிலேய கடல். கையை உயர்த்தி எல்லாரும் என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, 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 இந்த சுத்திகரிப்பு ஜபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நான் மனம் திரும்புறேன், நான் விட்டுறேன், அதுவா இதுவா, அது வேணுமா இது வேணுமா, நீங்க அதை விட்டு மனம் திரும்ப போறீங்களா, இல்லை இயேசு உங்களுக்கு வேணுமா? சொல்லிட்டே இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியே ஆவியானவர் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிடும், அப்படியே அதுக்கப்புறம் நிரூபிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது தப்பா நமக்கு தெரியவே தெரியாது. அதனால அதுவா இதுவா அப்படின்னு உங்க மனசாட்சி சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி பாவத்தை விடுறேன்னு சொன்னா விட்டுற முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். நீங்க இதை செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னா 1000 டைம் சொல்றதுனாலையோ, இல்லை ஃபோனை ஒழிச்சு வைக்கிறதுனாலையோ, இல்லை நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ, இல்லைன்னா அந்த தெரு பக்கமாக போகாமல் இருக்கிறதுனாலையோ பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது, வெளியே வர முடியாது. அதுக்கு யாரு தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் தப்பிலிருந்து மனம் திரும்பணும்னா அது ஆண்டவர் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்புறீங்களா எல்லாருமே? தான் ஒருத்தரை குறித்து ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், சிகரெட் அடிப்பாராமா, இந்த சிகரெட்டை அவர் விடணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவிட்ட எல்லாத்தையும் கொடுத்து, இதை பாருமா காசை ஒழிச்சு வச்சுக்கோ, எந்த காசையும் வச்சுக்காத, ஏடிஎம் கார்டை ஒழிச்சு வச்சுக்கோ, என் கையில் காசு இருந்தால் மட்டும்தானே நான் சிகரெட் அடிப்பேன், அதனால எனக்கு காசை என் கண்ணிலே காமிக்காத, எனக்கு எப்படியாவது இந்த சிகரெட் அடிக்க பழக்கத்துலேருந்து எனக்கு வெளியே வரணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி கையில் மொத்தத்தையும் கொடுத்துட்டாராமா, மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் இவருக்கு நைட்டு படுத்திருக்கும் போது சிகரெட் அடிக்கணும்னு தோணுது, இவர் சிகரெட் அடிக்கணும். இப்போ பணத்தை எடுக்கவே முடியாது, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒளிச்சு வச்சுட்டாங்க, பணத்தை எடுக்க முடியல. என்ன பண்ணிருக்காருன்னா, யாருக்குமே தெரியாம வீட்டில் அப்படியே வீட்டில இருந்து முழங்காலே நடந்து போய், நின்றுட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி முழங்காலே நடந்து போய் அவருடைய தெரு ஓரத்தில் சிகரெட் குடிச்சிட்டு துண்டு துண்டா போட்டிருப்பாங்கல்ல, அந்த சிகரெட் துண்டை எடுத்து குடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ பாவத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே வருவதற்கு காசை ஒளிச்சு வைக்கிறதுனாலயோ கையையும் காலையும் கட்டி போடுறதுனாலயோ அல்ல. யார் உதவி செய்யணும் தெரியுமா? சிம்சோனுக்கு தொழிலாளருடைய மடியில் படுத்து கிடக்கணும்னு ஆசையா? என்ன வெளியே வர முடியாதுன்னு நினைச்சானா? அது அவனு ட்ரை பண்ணாம இருந்திருப்பானா நினைக்கிறீங்க? அந்த இவ்வளோ இப்படி பண்ற, நம்ம வெளியே வரணும், எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கலாம்.
ஆனால் சிம்சோன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து தான் ஆகணும் ஆண்டவரே, உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீர் தான். உங்கள் ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டு, உங்களால் தான் பாவத்திற்கு மீட்பு உண்டு. என்ன பாவத்திலிருந்து வெளியே எடுக்கக்கூடிய பலன் என் இயேசு ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு அவன் நினைச்சு கத்தடத்துல போய் நிக்கல பாருங்க. அதனால வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பெரியவங்க எல்லாம் தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைச்சா நீ உன்னை கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் இல்லப்பா, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவரோடையே எனக்கு உதவி செய்யுங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக உதவி செய், என்னை காப்பாற்றும், என்னை தூக்கி எடும், என்னை அங்கீகரியும், என்னை விடுதலையாக்கும், எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க. அவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம மனம் திரும்பாவிட்டால் நம்ம சந்திக்கிற முதல் விளைவு என்ன அப்படின்னா, இயேசு நம்மை விட்டு போய்விடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க எல்லாருமே? மனம் நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட வாசித்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டார். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றார். கவனிங்க, இந்த இடத்துல சவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எட்ஜுக்கு வந்துட்டான். அவனுடைய சாப்டர் முடிய போகிறது, கடைசி நிமிடத்துக்கு வந்துட்டான். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு விரோதமா இருக்கிற யுத்தம் மும்முரமா இருக்குது. இவனுக்கோ ஒரே கலக்கமா இருக்குது, நம்ம இதுல தோத்துருவோமா ஜெயிச்சிருவோமா? ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல தோத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனையும் கொன்றுவாங்க, அவனுடைய பிள்ளையும் கொன்றுவாங்க, எல்லாமே அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். என்னமோ இவனுடைய மனசுக்குள்ள நம்ம தோத்துருவோம் போல தோணுது அப்படின்னு சொல்லி இவனுடைய இருதயம் அங்கலாய்க்குது. எதுக்கு அங்கலாய்க்குது அப்படின்னா, வேற எதுக்குமே அவனுடைய இருதயம் அங்கலாய்க்கல. ஒன்னே ஒண்ணுக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு சொல்றதற்கு யாருமே இல்லை. எனக்கு சொப்பனத்திலேயாவது இல்லை மனுஷன் மூலமாவது ஏதாவது ஒன்று மூலமா நான் என்ன செய்யணும், இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன, நான் ஜெயிச்சிருவேனா தோத்துருவேனா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் என் காதுல கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வார்த்தை வராததுனால எனக்கு வேற வழியே தெரியல. அதனால தான் உங்களை எழுப்பணும்னு நினைச்சேன். நான் என்ன பண்ணணும், எனக்கு வெற்றியா தோல்வியான்னு கேட்கிறான். கவனிங்கள், ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நமக்கு வருகிற 2வது பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப மோசமானது. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறத ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நிறுத்திடுவாரு. இன்னைக்கு நம்ம வாழ்றதே எதுல வாழ்றோம்னு நினைக்கிறீங்க? சாப்பாட்டுலையா வாழ்றோம்? நம்ம வாழ்றது, நீங்க இங்க இருக்கிற நிறைய பேர் எதுல வாழ்றீங்க தெரியுமா? இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் எதுல வாழ்றீங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தையினால மட்டும்தான் வாழ்றீங்க. உங்க பலத்தால கடந்து வரல, கர்த்தருடைய வார்த்தையினால கடந்து வந்தீங்க. அவர் தேற்றினார், அவர் ஆற்றினார், அவர் சொல்லி கொடுத்தார், அவர் தட்டி கொடுத்தார், அவர் பலப்படுத்தினார், அவர் நம்மோட பேசினார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம செத்து இருப்போம். இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நமக்கு வெறுத்துரும். இயேசு மட்டும் பேசலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க, 1000 பேர் இருந்தாலும் நம்ம கூட மட்டும் ஆண்டவர் பேசுவார். யூடியூபை திறந்தா நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். பைபிளை திறந்தா நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். யாராவது ஒருத்தர் ஜெபிக்க வந்தா ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையினால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம், நம்ம உயிரோட இருக்கிறோம். இப்போ நினைச்சு பாருங்க, ஆண்டவர் பேசுறத மட்டும் நிப்பாட்டிட்டாருன்னா, இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க முன்னாடி இருக்கிற நிறைய பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டு அழுவாங்க.
அந்த அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு வாலிப தம்பி வந்து, ஓ ஏசப்பா அப்படின்னு அழுவான். எனக்கு வேணும், நீங்க எனக்கு தேவை அப்படின்னு அழுவான். நிறைய பேர் அழுவாங்க, நிறைய பேர் கர்த்தர் கூட பேசுறாரு, நிறைய பேர் கை தட்டுவாங்க, நிறைய பேர். ஆனா இதே திருச்சபை, இதே சத்தம் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு வாலிப தம்பிக்கு மட்டும் அத்தனை வார்த்தை அத்தனை பேரை எழுப்பினாலும் அவன் காதுக்குள்ள அந்த வார்த்தை என்ன பண்ணாது சொல்லுங்க? ஒரு வார்த்தை போகாது, ஒரு சிங்கிள் வேர்டு போகாது. சர்ச்சில் வந்திருக்கிற 2000 பேர் வர்றாங்க, 1000 பேர் வர்றாங்கன்னா 1000 பேரோடைய ஆண்டவர் பேசுறாரு நினைக்கிறீங்க? இல்ல. சிலர் பக்கத்தில் நோண்டிட்டே இருப்பாங்க, போர் அடிக்குது, என்ன பேசிட்டு இருக்கார், போர் அடிக்குது. ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ள சொல்லுங்க. டிவி ஆஃப் பண்ணு, எத்தனை நேரம் தான் பேசிட்டு, எத்தனை நேரம் தான் கேட்டிருப்பீங்க, சலிக்கவே சலிக்காதா? அவனுக்குள்ள அந்த வார்த்தை சொல்லுங்க. போகல போகல, நான் எந்திரிச்சு போறேன். கணவனார் மனைவியை வந்து திட்டுவார். எத்தனை மணி நேரம் தான் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறது? ஒரு மணி நேரம் உட்கார்ற சர்ச் மாதிரி எதுவும் கிடையாதா? உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க, நீங்க கேட்டுட்டே இருக்கிற, என்ன அங்க இருக்குது? அவங்களுக்குள்ள என்ன செய்யல? இது இப்ப தெரியாது, இந்த வார்த்தை கிடைக்காம ஒரு பஞ்சகாலம் வரும் பாருங்களேன். இந்த சவுல் ஆரம்பத்தில் சாமுவேல் வந்து நீ இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இது உனக்கு தவறு அப்படின்னு பேச 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 இந்த ஆள் வராம இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஆள் பேசாம இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் வாயை மூடிட்டு அந்த பக்கம் போறீங்களா, நீங்க ஆவுன்னா வந்தா குறை சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த சாமுவேலை திட்டாத குறையா போன்னு அனுப்புன இந்த ராஜா இன்னைக்கு என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆசையா இருக்குது, ஆண்டவர் என்ன பேசுவார்னு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. ஆனா என்னுடைய காதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணலன்னா, மகனே மகளே, உன் வாழ்க்கையில கர்த்தர் எதை மட்டும் நிறுத்திடக்கூடாதுன்னா, என்கிட்ட பேசுறத மட்டும் என்ன பண்ணாதீங்க. இந்த உலகத்திலேயே பெரிய பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்னா, இயேசு என் கூட பேசாம இருக்கிறது தான். சொல்லுங்க சத்தமா, அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட், அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். சின்ன வயசு கணவனை இழந்து வர்றாங்க, என்ன பண்ணுவோமோன்ற ஒரு சூழ்நிலையில இனி இந்த உலகத்தில் வாழ வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது, சூசைட் பண்ணுற தாட்டில் வரும்போது, நம்முடைய செய்தி ஒன்று, இந்த கொரோனா டைமு இறந்து போனவர்களை நினைத்து கவலைப்படுகிறீர்களா அப்படின்ற ஒரு செய்தியை யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, அந்த செய்தியை கேட்டு முடித்த உடனே இனி நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், நான் வாழுவேன், என் பிள்ளைகளை கரையேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து இன்னைக்கு ஒரு 5 வருஷம் 3-4 வருஷம் தாண்டி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து என் பிள்ளை இப்போ நல்லா படிக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த செய்தியை கேட்கலன்னா நான் சூசைட் பண்ணி செத்துருப்பேன். அந்த வார்த்தை தான் என்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்குது அப்படின்னு இன்னைக்கு சாட்சி சொல்கிறாங்க. அப்போ நீங்க மனம் திரும்பல அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவர் உங்களோட பேசுறதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க முழு பலத்தோடு. நான் தப்பு பண்ணும்போது என்னை திட்டுங்க ஆண்டவரே, எனக்கு நேர வார்த்தை அம்பு போல வரட்டும் ஆண்டவரே, என்ன அது குத்தி கிழிச்சு என்ன சரி பண்ணட்டும் ஆண்டவரே. எனக்கு எந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்றேனோ அந்த நேரத்தில் என் கூட நீங்க பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்குறப்பா. நான் வாழ்றதே உங்க வார்த்தையினால மட்டும்தான் வாழ்றேன். என் கூட நீங்க பேசுங்கப்பா, என் கூட பேசுறத மட்டும் நிறுத்திடாதீங்க ஆண்டவரே. வேற ஒண்ணுமே எனக்கு கிடைக்காட்டா பரவாயில்லப்பா. 2 கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட, ஆண்டவரே என் கூட பேசுகிறவர், நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே,
நீங்க என்கிட்ட ஆரம்பத்துல பேசிட்டே இருந்தீங்க, இது உனக்கு சரி வராது, இதை நீ விட்டுரு, இது தேவையில்லை, நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னு நினைச்ச உடனே இப்பொழுது என்கிட்ட பேசுறதை நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா இல்லப்பா, நீங்க பேசினா நான் கேட்பேன்ப்பா, நீங்க சொன்னா நான் கேட்பேன்ப்பா. என் கூட ஆண்டவரே இந்த உலகத்துல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சத்தத்தை மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கணும், அது உங்க சத்தத்தை மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கணும். சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆமென் சொல்லுங்க. ஸோ ஆண்டவருடைய இறக்கம் இன்னைக்கு எல்லாரும் மேலே வரப்போகுது. எங்க அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நெக்ஸ்ட் இயர் 2025 காலடி எடுத்து வைக்க முன்னாடி கர்த்தர் உயிரோட நம்மளை வச்சிருப்பாரா, ராஜ்யத்துக்கு போவோமான்னு கூட தெரியாது. ஆனா வேற எதுவுமே ஜெபம் பண்ணாதீங்க, வேற எதுவுமே ஜெபம் பண்ணாதீங்க. நான் மனம் திரும்பி சுத்தமாகி நெக்ஸ்ட் இயருக்கு போகணும்னு நினைங்க. உங்க துருத்தி மட்டும் சுத்தமா இருக்கும்னா அதுல ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கர்த்தர் ஊற்றுவார், கண்டிப்பா கர்த்தர் ஊற்றுவார். அந்த துருத்தி வீணா இருக்காது, அந்த துருத்தி வெறுமையா இருக்காது. சுத்தமான துருத்தியை நிரம்பி வழிகிற துருத்தியாய் மாற்றுவார். வேண்டாம் வேண்டாம், எனக்கு நான் விடுற ஆண்டவரை, நான் விடுற, தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் எத்தனை நாள் நமக்கு அந்த நீடிச்சு கொடுப்பாருன்னு தெரியாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். அதனால கர்த்தர் நம்மளை கைவிடலை, அது நமக்கு சந்தோஷம். ஆனா சில நேரத்தில் ரொம்ப அமைதியாயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால எனக்கு இந்த உலகத்தில் நீர் எனக்கு வேண்டும். ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் எல்லாம், நான் சொல்கிறேன் வேற யாருக்கும் தெரியாது, எல்லாரும் நம்மளை நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு நன்றாவே தெரியும். எல்லாரும் ஆண்டவரத்தில் ஹெல்ப் கேளுங்க. என்னால் விட முடியல அப்படின்னு சொன்னால் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவர், நான் இதை விட்டே ஆகணும், இது என் கூட டிராவல் பண்ணக்கூடாது, எனக்கு நீங்கள் எனக்கு போதும். வருகிற வருஷம் அதான், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.